வணக்கம். நம்ம இப்பொழுது பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல மிக முக்கியமான பகுதியான அட்டவணை மற்றும் பகுதிகள். அட்டவணை பகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பினுடைய ஒரு எளிமையான சுருக்கம். இன்னும் எளிமையா சொல்ல போனோம்னா நம்ம இந்திய அரசியலமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் அது குறுகிய விளக்கம் தரக்கூடியது பகுதி. அதை விட மிக குறுகிய விளக்கம் தரக்கூடிய விஷயம் அட்டவணைகள், ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அட்டவணைகளையும் பகுதிகளையும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அட்டவணை என்பது அரசியலமைப்பு தொடக்கத்துல 8 இருந்துச்சு. தற்போது எண்ணிக்கை 12ஆக இருக்கு. இதுல நம்ம ஒன்னொன்னையும் எதை பத்தி சொல்லுது, அதை நம்ம எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா முதல் அட்டவணை, அதாவது ஃபர்ஸ்ட் அதுல என்ன பாத்தீங்கன்னா மாநிலங்களின் பெயர்கள், பிரதேச அதிகாரங்கள், யூனியன் பிரதேசங்கள், பெயர்கள் விரிவாக்கம். இதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியா என்கிற நாட்டுல என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்கு, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இணைந்ததுதான் இந்தியா என்று சொல்லக்கூடிய அட்டவணை தான் முதல் அட்டவணை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உருவத்தை எல்லாத்தையும் பார்த்துதான் இவர் தான் முருகன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம இந்தியா என்கிற நாட்டு எல்லைகள், மேப், இந்தியாவுடைய எல்லை, அதாவது மேப் சொல்லக்கூடிய பொருள் தான் அட்டவணை 1. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகள் உள்ள குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், மக்களவை சபாநாயகர், சட்டமன்ற சபாநாயகர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி அவங்களுடைய சம்பளத்தை, ஊதியத்தை பற்றி சொல்லக்கூடியதுதான் அட்டவணை 2. இப்போ ஏற்கனவே நம்ம எளிமையா பாத்துக்கோன்னா நம்ம வீட்டுல 2 பேரும் வேலைக்கு போனா சம்பளம் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பளம் 2 பேரும் வேலைக்கு போனா சம்பளம் குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அப்போ சம்பளத்தை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 2. அதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஊதியத்தை பெறுவாங்க, குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர், துணைத் தலைவர், மாநில சபாநாயகர், துணை சபாநாயகர், சட்ட மேலவை தலைவர், துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு முக்கியமான பதவிகள் உள்ளவங்களை மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அட்டவணை 3 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் அந்த முக்கியமான பதவி ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய பதவி பிரமாணம், அதாவது உறுதிமொழி. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இன்று முதல் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படின்னு உறுதிமொழி ஏற்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருமே நம்மளுமே அரசு வேலைக்கு போனா கூட நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போன பிறகு இன்று முதல் நான் இளைநிலை உதவியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டேன் அப்படின்னு அதை வச்சிருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும், அதாவது பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரதமருக்கு பதவி பிரமாணம், மாநில முதலமைச்சரினுடைய பதவி பிரமாணம், குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம், அந்த மாதிரி இருக்கு. அந்த பிரமாணங்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ பதவி பிரமாணம் எதனாலுமே நம்ம ஒரு பதவி ஏத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் 3 பேர்த்து கேட்டு செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 3 பேருக்கு முன்னாடிதான் அந்த பதவி பிரமாணம் செய்யும். திருமணம் முடித்தால் கூட என்ன நம்ம திருமணம் 3 முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பதவி பிரமாணம். அந்த மாதிரி ஷெட்யூல்ல ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும். பதவி பிரமாணம் யாருக்கு அப்படின்னா மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரி, மாநில அமைச்சர்கள், மாநில சட்டப்பேரவை தேர்தலுடைய வேட்பாளர், மாநில சட்டசபை உறுப்பினர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம எலெக்ஷன்ல ஒரு வேட்பாளராக நிக்கனா கூட உறுதிமொழி இந்த கண்டிஷன் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்லாம் ஏற்று நாங்க பதவி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பதவி பிரமாணம் 3 பேருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செய்து வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள 2 அவைகள் இருக்கு. 2 அவை இருக்கு. அதாவது இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. ஈரவைங்கிற கருத்தாக்கம் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நம்ம இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது. அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த மாநிலங்களவைன்னு ஒரு அவை இருக்கு. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை பாத்தீங்கன்னா 4. அது என்ன சார் மாநிலங்களவை அப்படின்னா மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவை மாநிலங்களவை. அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களை எண்ணிக்கை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களவை டிஃபரெண்ட். மாநிலங்களவை
ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 4. இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எதன் அடிப்படையில மாநிலங்களவை உறுப்பினர் தீர்மானிக்கப்படும்னா மக்கள் தொகையின் அடிப்படையில். அப்போ ஒரு தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம கவுண்டிங் பின்னாடி இல்லாம பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள், கர்நாடகாவுக்கு எவ்வளவு மாநிலங்களவை உறுப்பினர்கள், கேரளாவுக்கு எவ்வளவு மாநிலங்களவை உறுப்பினர்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 4. இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்குமே மாநிலங்களவை உறுப்பினர் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு கவுண்டிங், அந்த எண்ணிக்கை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அது நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அந்த நாடாளுமன்றம் எதன் அடிப்படையில அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். இது அப்ப மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 4. அடுத்து பாத்தீங்கன்னா 5வது அட்டவணை. 5வது அட்டவணை பாத்தீங்கன்னா நம்ம பழங்குடியின பகுதிகளின் வாழ்விடங்கள், பரப்பிடங்கள், அவங்களை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுல 2 விஷயங்கள் இருக்கும், 5 மற்றும் 6. இந்த 5 யாரு சொல்லுவாங்க, யாருக்கு மட்டும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு சில பழங்குடியின மாநிலங்களுக்கு சலுகைகள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல 5 யாருக்கு 6 யாருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். இந்த 5 யார் அப்படின்னா இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்கள்ல 6வது அட்டவணையில பாத்தீங்க அப்படின்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். எளிமையா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்னா அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா 2 இது இருக்கு. அப்போ ஏக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம், டிக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா திரிபுரா, எம் ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் எம்ல 2 அல்பபெட்டிக்ல 2 நேம் இருக்குன்னு. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா மிசோரம், மேகாலயா. சரிங்களா? இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பாக அந்த மாநிலங்களுடைய பகுதிகள் நிர்வாகம் தொடர்பான விதிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா 6. சார் என்ன சார் 5 சொல்லாம 6 வந்துட்டியான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 6 முதல்ல தெரிஞ்சு இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் பழங்குடியினுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 6. இது போக மிச்சம் 24 பேலன்ஸ் 24 மாநிலம் இருக்கு. இந்த 24 மாநிலங்களின் பழங்குடியின மக்களின் நிர்வாகம், கட்டுப்பாடு தொடர்பான விதிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 5. பொதுவாகவே 5ம் 6ம் பழங்குடியின பற்றி தான் சொல்லும். எந்த பழங்குடியினர் குறிப்பிட்ட 4 மாநிலங்களுக்கு வந்து அட்டவணை 6. இந்தியா முழுவதும் பிற 24 மாநிலங்களுக்கு உள்ள பழங்குடியினருடைய நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடியது 5. அப்போ சிம்பிளா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னாக்கா அது 6வது அட்டவணை பார்த்து. சரிங்களா? இப்ப வந்து 7வது அட்டவணை. அடுத்து என்ன அட்டவணைனா 7வது அட்டவணை. 7வது அட்டவணை எதை சொல்லும்னா பொதுவாகவே நமது இந்திய நாடு கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு. இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி நிர்வாகங்கள் இருக்கு. இப்போ அதிகார பகிர்வு, சிம்பிளா சொன்னா அதிகார பகிர்வு. இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு இயல்பே அதிகார பகிர்வு தான். கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு. அதுல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 வகையான அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 7. சரிங்களா? அதுல என்னென்ன அதிகார பகிர்வு இருக்குன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்ப மத்திய பட்டியல்ல வந்து மத்திய அரசு மட்டும்தான் சட்டமிட்ட முடியும். மாநில பட்டியல்ல மாநில அரசு மட்டும்தான் சட்டமிட்ட முடியும். பொதுப்பட்டியல்ல 2 பேருமே ஏற்றிக்கலாம். இந்த 2 விஷயங்களை சொல்லப்படக்கூடிய அட்டவணை தான் 7. அப்போ சிம்பிளா பட்டியல் பற்றி சொல்லக்கூடிய அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடியது வந்து 7. சரிங்க? வாரத்துக்கு 7 நாள் இந்த வாரம் யார் செய்வா, அந்த வாரம் அந்த வேலையை யார் செய்வா அப்படிங்கிறது அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது அதிகார பகிர்வு. சிம்பிளா இன்னும் சொல்லப்படணும்னா பட்டியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட்டியல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை 8. அட்டவணை 8 எதை பத்தி சொல்லு அப்படின்னா மொழிகளை பற்றி சொல்லும். இப்போ நம்ம ஒரு மனிதனுடைய கருத்தையோ அல்லது தகவலையோ எதவா
நாகரிகத்தின் வளர்ச்சி என்பதே மொழியின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. ஒரு விஷயத்தை இப்ப நானே உங்களுக்கு வகுப்பு நடத்துறோம்னா எப்படி கருத்தை பரிமாற முடியும் அப்படின்னா பேசினா மட்டும்தான் முடியும். அந்த மொழி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மொழி ஒரு மொழி மனிதன் வந்து கருத்தை பரிமாற்றவோ, உலக நாகரிக வளர்ச்சியில முதலாக ஒரு மனிதன் வந்து முதல்ல சைகைகளை பேசலாம், அதுக்கப்புறம் மொழி. எப்படி மொழி நமக்கு ஒருத்தர் கருத்தை பேசுறது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி அரசியலமைப்பில் மொழி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் எதுன்னு பாத்தீங்கன்னா 8. சரிங்க. ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு இல்ல, ஒரு வடிவில் கூட ஒரு காமெடி அழகா சொல்லுவாங்க. டேய், திருநெல்வேலி பக்கம் போயிடாதடா, அவன் வாயிலே வெட்டிடுவான், அவன்கிட்ட மட்டும் தப்பா பேசுறது வாயிலே வெட்டிடுவான். அப்போ மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. இப்போ அரசியலமைப்பின் தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் தொடக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா 14 மொழிகள் இருந்துச்சு. நம்ம அரசியலமைப்பு தொடக்கத்தில் அது என்ன சார்? அரசியலமைப்பின் தொடக்கத்தில் சிம்பிளா இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதும் பொழுது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் சொல்லப்பட்டதுன்னா 14 மொழிகள். 14 மொழிகள். அதுதான். அதற்கு பிறகு நம்ம ஒரு சில நிறைய மொழிகளுக்கு நம்ம அட்டவணை 8வது அட்டவணையை சேர்த்திருக்கிறோம். அது எந்தெந்த மொழிகள் வருது அடுத்த பார்ப்போம். சரிங்களா? தற்போது ரொம்ப முக்கியங்க, தற்போது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22. முதல்ல எத்தனை பாத்தீங்கன்னா 14, இப்ப எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22. நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியலமைப்பின் தொடக்கத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னாக்கா 14. தற்போது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? 22. இந்த 22ங்கிறது ரொம்ப அழகா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவுமே. சரிங்களா? சரிங்க சார். இப்போ 22 ஸ்டார்டிங்ல 14 இருந்துச்சு. அப்ப கவுண்டிங் எத்தனை? இதுல ஒரு 6, அந்த சைடு ஒரு 2, கிட்டத்தட்ட ஒரு 8 மொழிகள் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், புதுசா சேர்த்துக்கணும். அப்போ ஒவ்வொரு மொழி எப்பப்ப சேர்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா சிந்தி மொழி 1967ஆம் ஆண்டு 21வது சட்ட திருத்தத்தின்படி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அப்போ சிந்தி மொழி எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21. எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1967. இதை நம்ம ரொம்ப எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிந்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை? 21. நம்ம பொண்ணுனாலே அப்படித்தானே, பொண்ணுனாலே ஒரு கண்ணு தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப பாடத்திட்டத்தின் அடிப்படை சிந்தியாவுக்கு எத்தனை வயசு? 21 வயசு. அவங்க ஆட்சிக்கு எத்தனை வயசு? 67 வயசு. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 8வது அட்டவணையில் 15வதாக சேர்க்கப்பட்ட மொழி என்னன்னு கேட்பாங்க. அது சிந்தி மொழி. எந்த சட்ட திருத்தம்னா 21வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1967. அடுத்து இப்போ 14 இருக்கிற கவுண்டிங் 15ஆ மாறிடுச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைப்படுது மீண்டும் 71வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1992ஆம் ஆண்டு 3 மொழிகள்ல 8வது அட்டவணையில சேர்த்துக்கலாம். எந்தெந்த மொழிகள்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. மீண்டும் சொல்லுவேன், கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஏதாவது ஒரு நோயாளியை பார்க்க போனோம்னா நம்ம என்ன பார்ப்போம்? கொய்யாப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு வாங்கிட்டு போவோம். சரிங்களா? நோயாளியை பார்க்கணும், நோயாளி பார்த்துட்டு போனதுக்கு பணம் வேணும், மணி. சரிங்களா? அவங்க என்ன கனிகள் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அப்போ 71வது சட்ட திருத்தத்தின்படி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மொழிகள். 3 மொழிகள்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு நோயாளியை பார்க்க போறோம், அவர் பார்க்க போனா கண்டிப்பா ஒரு கனிகள் வாங்கிட்டு போகணும். சரிங்களா? கனி வாங்குறதுக்கு என்ன வேணும்? மணி வேணும். அது மாதிரிதான். சரிங்களா? அதுல அழகா இருக்கும் பாருங்க, ஒன்னும் ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கணும். அங்க 21, இங்க 71. அவ்வளவு. 21, 71. எத்தனையாவது சட்ட திருத்தம்னா 1992ஆம் ஆண்டு 71வது சட்ட திருத்தத்தின்படி நம்ம 8வது அட்டவணையை சேர்த்திருப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இப்ப ஏற்கனவே 15வது மொழியாக சிந்தியை சேர்த்தாச்சு. இப்ப 16, 17, 18 ஆச்சா? அப்ப அடுத்த ஒரு 4 மொழிகள் வேலை இருந்துச்சு. அந்த 4 மொழிகளை 4 மொழிகளை எத்தனையாவது சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா 92வது சட்டத்திட்டம் 2003. என்னென்ன மொழிகள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடா, டோங்கிரி, மைதிலி மற்றும் சாந்தலி. யாராவது திட்டுற மாதிரியே இருக்கும். யாராவது ஒரு பேர் இருக்காங்கன்னா அப்படி ஜாலியா போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்திலி அப்படின்னு. சரிங்களா?
இப்ப இருக்குன்னா மைதிலியும் சாந்தியும் கூட போடா டோங்கிரி அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சவங்கள திட்டுறாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்தலி. சரிங்களா? அப்போ இந்த சார் 92 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறோம்? நீங்க பாருங்க, இங்க 21, 71, 92. சரிங்களா? இந்த 71 இங்க இருக்கும், இந்த 71 இங்க 21, 71 இங்க 92ஆம் ஆண்டு. இந்த 92வது ஆண்டை அப்படியே நீங்க வச்சுக்கலாம். 92வது சட்ட திருத்தம், 92வது சட்ட திருத்தம். அது போக ஒண்ணு 2 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? 2 இருக்கு, இதுலயே 2 இருக்கு, மைதிலி சாந்தலி 2 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது 92வது சட்ட திருத்தம். இங்க 2ன்னு முடியும், இங்க 3ன்னு முடியும். 2003. அப்போ போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்தலி ஆகிய 4 மொழிகள் 8வது அட்டவணையில் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 92வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003. இது மட்டும் இல்ல, 92வது சட்ட திருத்தத்துல எதெல்லாம் சேர்த்துருக்காங்களோ அது எல்லாமே 2003 ஆண்டுல வரும். சரிங்க? இதுதான் இது மட்டும்தான் 8வது அட்டவணை. 9வது அட்டவணை. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 9வது அட்டவணை. அதுல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சாராம்சங்கள் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? சார் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்திய அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8 தான். தற்போது எத்தனை இருக்கு? 12. சரிங்களா? இப்ப அதுல புதிதாக சேர்க்கப்பட்டதுல 9, 10, 11, 12 ஒரு அப்ளைடா கூட கேட்பான். சரிங்களா? எப்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் ஒரு 9, 10, 11 கொடுத்துட்டு 4வது அட்டவணைகளை கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்யன்னு கேட்பான். அப்ப பாத்தீங்கன்னா 9, 10, 11 புதிதாக சேர்க்குது. 4 வந்து ஏற்கனவே இருக்குது. அந்த மாதிரி நீங்க ஒரு அனலைஸாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 9வது அட்டவணை எதை பற்றி சொல்லுவீங்க அப்படின்னா, நில சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்களும் விதிமுறைகளும், அதே மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்புல நம்ம தமிழகத்தில் இருக்கிற இடஒதுக்கீடு, இப்ப இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையை திரும்ப கொண்டு வந்ததும் இந்த 1வது சட்ட திருத்தம் தான். இதுல நம்ம நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்புன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் திட்டக்கிட்ட பாத்தீங்கன்னா 282 இருக்கும். நம்ம இந்த லட்சுமிகாந்த் அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அப்டேட் பாத்தீங்கன்னா 284. தற்போது பாத்தீங்க அப்படின்னா 284 விதிகள் 9வது அட்டவணையில் இருக்கு. சார் நீங்க 4 தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. நிறைய விஷயங்கள் 284 தகவல் இந்த 9வது அட்டவணையில் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் அதுல சேர்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி. சரிங்களா? இந்த 9வது அட்டவணை ரொம்ப முக்கியம். முதலாக 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் 9வது அட்டவணையாக சேர்த்துக் கொள்ளப்பட்டதுன்னா ரொம்ப முக்கியம். 9வது அட்டவணை 1951 முதலாவது சட்ட திருத்தம். அப்போ 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி 8வது அட்டவணையில 9வது அட்டவணையாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா முதலாவது சட்ட திருத்தம் 1951ஆம் ஆண்டு. சரி, இதுல ஒரு கூடுதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த முதலாவது அட்டவணை எந்த பிரதமரின் ஆட்சி காலத்தில் வந்து 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது அப்படின்னா, ஆக்சுவலா ஆண்டு தெரிஞ்சு 1951 யார் தான் இருப்பான்? நேரு. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். திரும்பி அப்படின்னு சொல்லிக்கிறோம். 9வது அட்டவணை, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி ஒழிப்பு, நம்ம இடஒதுக்கீடு தொடர்பான அந்த விஷயங்கள் இல்ல, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால 284 விஷயங்களை 9வது அட்டவணையில சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ 9வது அட்டவணை யாருடைய ஆட்சி காலத்தில் 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9வது அட்டவணை சேர்க்கப்படும் போது யார் இந்திய பிரதமராக இருந்தாலும் திரு நேரு அவர்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல இருக்கக்கூடிய 10வது அட்டவணை. 10வது அட்டவணை. சரிங்க? 10வது அட்டவணை எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டம். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி சரிங்களா என்னென்ன விஷயங்கள் தெரியும்? கட்சி தாவல் என்னது? எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இருக்கும். கட்சி தாவல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் பற்றி தொடர்பானது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாங்க. சரிங்களா? இப்போ ஒண்ணு வந்து கட்சி விட்டு கட்சி மாறி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆளுங்கட்சிக்குள்ளே இருந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை கூட அடிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இப்ப மக்களவையா இருந்தா மக்களவையில் சபாநாயகர், மாநில சட்டமன்றமா இருந்தா மாநில சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் கையில அந்த பொறுப்பு. அதுவுமே ஒரு சில விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்தை கன்சல்ட் பண்ணி அந்த விஷயத்தை எடுக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம
இல்ல ரெண்டு விதியும் படிச்சுக்கலாம். சரிங்களா? மக்களவை உறுப்பினர் தகுதி நீக்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம். இப்ப மக்களவை உறுப்பினரோட தகுதி நீக்கம்னா 102 பிரிவு சொல்லுகிறது. 191 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கம் பற்றி சொல்லுங்க. சரிங்களா? இது அப்போ 10வது அட்டவணை கட்சி தாவல் பற்றி சொல்லுகிறது. இந்த கட்சி தாவல் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் 10வது அட்டவணையாக சேர்க்கப்பட்டதுன்னா 52வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதுல 52வது சட்ட திருத்தம் 1985. இது எப்படி சார் கொஞ்சம் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். கட்சி விட்டு கட்சி தாவுனாங்கன்னா தூர அவங்கள 10 அவ்வளவு. எப்படி அழகா இருக்கும். கட்சி விட்டு கட்சி தாவுனாங்க அவங்க தூர 10. அப்ப கட்சி எளிமையாக கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 10. எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985. இந்த அட்டவணைகள்ல 10வது அட்டவணையில 52வது சட்ட திருத்தம் 1985 சேர்த்தாலும் ஒரு சிறிய திருத்தம் பண்ணிருக்காங்க. ஒரு சிறிய திருத்தம் எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா 91வது சட்ட திருத்தம் 2003. இதுதான் நம்ம கடந்த முறை குரூப் 4 போட்டித் தேர்வுல கேட்கப்பட்டது. அப்போ 10வது அட்டவணையில் சிறிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 2003. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 91வது சட்ட திருத்தம். அது சிறிய திருத்தம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி பிளவுறும் சூழ்நிலையில் அந்த சட்டம் பொருந்தாது. அது என்ன சார்? கட்சி பிளவுறும் சூழ்நிலையில் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு 100 உறுப்பினர்கள் ஒரு கட்சியில இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் போனா அவங்க மீது கட்சி தாவல் பொருந்தும். சப்போஸ் ஒரு கட்சி ரெண்டாக பிரியுது 50-50 ரெண்டாக பிரியும் போது அந்த மாதிரி சூழ்நிலையில 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. அடுத்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா சபாநாயகர். சரிங்களா? எந்த மக்களவை உறுப்பினர்னா 102, சட்டமன்ற உறுப்பினர்னா 191. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டிங் அடிப்படையில பதினோராவது அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா பஞ்சாயத்து பற்றி சொல்லும். பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லும். பஞ்சாயத்து ராஜ் பற்றி நம்ம 11வது அட்டவணை சொல்லும். பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? நம்ம அழகா அந்த காமெடி கூட போடுவாங்களே பஞ்சாயத்து பால்டா இருக்கு அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரிதான் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை வந்து 11. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஜனநாயக பரவலாக்கத்துல அதாவது இந்தியா குடிமக்கள் அனைவருக்குமே இந்த ஜனநாயகங்கிற உரிமை கொண்டாடும். எல்லாருக்கும் அந்த அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற இந்த வார்த்தையில இந்த பஞ்சாயத்து கொண்டு வரும். சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் வழிவகை செய்த சட்ட திருத்தம்னா 73வது சட்ட திருத்தம் 1992 ஆண்டு. சரிங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்பில் 11வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டதுன்னா 73வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992. சரிங்களா? இந்த பஞ்சாயத்துல சிம்பிளா நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து எத்தனை பணிகளை மேற்கொள்ளும், எத்தனை விதமான பணிகளை மேற்கொள்ளும்னா 29. சரிங்களா? அதை பற்றி சொல்லக்கூடிய உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 243 G. மீண்டும் அதை பார்த்துக்கலாம். 11வது அட்டவணை எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் எத்தனையாவது சட்டத்தின் மூலமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டதுன்னா 73. எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1992 ஆண்டு. சரிங்களா? இதுல அப்போ நீங்க கூடுதலாக ஒரு விஷயம் யார் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த 11வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுன்னா திரு நரசிம்ம ராவ் அவர்கள். சரிங்களா? அவ்வளவு ஏற்கனவே பார்த்தோம். சரிங்க? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம 12வது அட்டவணை. 12வது அட்டவணை எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சி, நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்பாலிகா அல்லது நகராட்சி. சரிங்களா? நகராட்சி வந்து இது 73, இது 74. அப்படி பஞ்சாயத்து 73 இருக்கா, இது 74. இது அதே ஆண்டுதான் 1992. இது மட்டும்தான் ஞாபகம் வச்சு 73, 74. சரிங்களா?
அப்ப நகர்பாலிகா அல்லது நகராட்சி பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 12. நகராட்சி வந்து எத்தனை விதமான பணிகளை மேற்கொள்ளும் அப்படின்னா 18 விதமான பணிகள்ல வரலாம். குடிநீர் இணைப்பு, அந்த பிறப்பு சட்டிகள் பதிவேடு, சாலை பராமரிப்பு, அந்த நகராட்சி நிர்வாகத்துல என்னென்ன பணிகள்லாம் இருக்குமோ அந்த பணிகளை பற்றி சொல்லக்கூடிய. சரிங்களா? அதனுடைய விருப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 243 W. சரிங்களா? இதுதான் இந்த 12 அட்டவணை. சரிங்களா? இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பின் சுருக்கம் தான் இந்த 12 அட்டவணை. ஷார்ட் அண்ட் சூட்டா அரசியலமைப்பின் தொடக்கத்துல 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை இருக்கு? 12. அதுல ரிவைஸா அப்படியே லைட்டா ஒரே நிமிஷம் ரீகால் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கோம். முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய மேப். 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டவணை 1. இரண்டாவது அட்டவணை சிம்பிளா சொல்லப்போனா சம்பளம், அதாவது ஊதியம். மூன்றாவது அட்டவணை ஊதியம் வாங்கினாலே நம்ம பதவி பிரமாணம் வச்சுக்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா உறுதிமொழி அல்லது பதவி பிரமாணம். நான்காவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள மாநிலங்களவின் உறுப்பினர் எண்ணிக்கை பற்றி சொல்லக்கூடியது 4. 5 பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர், அதாவது இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. அந்த ATM ஸ்கொயர் 6. இந்த ATM ஸ்கொயர் மாநிலங்களை தவிர இதர 24 மாநிலங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர் பற்றி சொல்லக்கூடியது 5. 6 ATM ஸ்கொயர். 7 சிம்பிளா பட்டியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். 8 மொழி. 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலச்சிருத்தம், ஜமீன்தாரி ஒழிப்பு, அப்புறம் இடஒதுக்கீடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கும். கட்சித்தாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. 11 அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகம் அல்லது மற்றும் பஞ்சாயத்து ராஜ். 12 நகராட்சி. இவ்வளவுதான் இந்தியா 8 நம்ம அட்டவணையை பற்றி சொல்லக்கூடிய சாராம்சங்களே இவ்வளவுதான். ரொம்ப முக்கியமானது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பகுதி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அரசியலமைப்பின் பகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இந்திய அரசியலமைப்பின் தொடக்கத்துல 22 விஷயங்கள் இருக்கு. 22 பகுதிகள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது எத்தனை இருக்குன்னா 25. தற்போது எத்தனை இருக்கு? 25. தொடக்கத்துல 22, தற்போது 25. சரிங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமாக அது என்ன இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கணும். சரிங்களா? பகுதி 1. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பகுதி 1. இந்த பகுதி 1 எதற்குச்சுன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி நிலவரையும். இன்னும் உங்களை எளிமையா சொல்லணும்னா இந்தியாவும் அட்டவணையில ஒன்று ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இந்தியாவும் 28 மாநிலங்களும் உள்ள அந்த மேப், இந்தியாவுடைய வரைபடம், இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இந்தியா. இதுதான் இந்தியா. 28 மாநிலங்களும் ஒன்றிணைந்ததுதான் இந்தியா. இந்தியாங்கிற ஒரு பகுதி தனியா எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஒன்றியமும் அதன் ஆட்சி நில வரையும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்தியாவுடைய மேப், நில எல்லை வரைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி தான் 1. இந்த பகுதி 1ல போது எந்தெந்த விதிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 4. அப்போ பகுதி 1 எது அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி நிலவரையும். எந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 4. இதுதான் சிம்பிளா இந்தியாவின் மேப்பை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 1. எந்த உறுப்பு முதல் எந்த உறுப்பு வரைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 4 வரை. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை. நம்ம பகுதி 2 பகுதி என்ன பண்ணா குடியுரிமை. சரிங்களா? பகுதி 2 குடியுரிமை. அப்ப குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. நம்ம டீ சாப்பிட போனா கூட 2 பேர் போனா தான் டீ சாப்பிட கூட அதை மட்டும் குடிக்க டீ சாப்பிட போற 2 குடிக்கும். குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. இதுல பாத்தீங்கன்னா நம்ம முதல் பகுதி 4 முடிஞ்சிருக்கும். இந்த 4ல 5 தான் ஸ்டார்ட் ஆகும். 5 to 11. அப்ப இரண்டாவது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. எந்த உறுப்புனா 5 to 11. சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டீ சாப்பிட போனா 2 பேர் டீ குடிக்க போவோம். அப்போ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 3. பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா நம்ம வீட்டுல கூட சொல்லுவோம்
இது என்னுடைய சொந்த வீடு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, அந்த நாட்டில் வாக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி. அடிப்படை உரிமைகள் எந்த உறுப்பு டு எந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 முதல் 35. அடுத்து பகுதி 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அரசு வழிமுறைகளை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இருக்கு. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஏற்கனவே பார்ப்போம், ஒரு வாழ்க்கையில ஒரு 4 பேர் வழிகாட்டாதான் அந்த நம்ம வழிமுறைகள் கூட சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோம். சரிங்களா? ஒரு 4 பேர் வழிகாட்டாதான் நம்ம வாழ்க்கை கூட நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 4. எந்த உறுப்பு எந்த உறுப்பு அப்படின்னா 36 to 51. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4A. அது என்ன சார் 4A? புதுசா இருந்துச்சு. 4A அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கணும், 4 இந்த ஏன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்டது. அவ்வளவுதான். புதிதாக சேர்க்கப்பட்டதா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதும் போது இல்ல, நம்மளுடைய தேவைக்காக நம்ம கொண்டு வந்தோம். அது எப்படி சார் தேவைக்காக கொண்டு வர முடியுமா? முடியும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சிறப்பியல்கள் அதுவும் ஒன்றுதான். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. சரிங்க? அதன்படி 4A என்படி சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள். சரிங்க? நம்ம பகுதி 4A அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கும். அதுல உறுப்பு பாத்தீங்க அப்படின்னா 51ல A. 51ல A. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுதி 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு, ஒன்றிய அரசு எப்படின்னாலும் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? பகுதி 5 மத்திய அரசு. எந்த உறுப்பு எந்த உறுப்புன்னா 52 to 151. திட்டக்கட்ட 100 உறுப்புகள் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா திட்டக்கட்ட 100 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? 52 to 151 வரைக்கும். சரிங்களா? எல்லாமே தெரிஞ்சுக்கும். இது எங்க முடியுதோ அடுத்த இதுல அது ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மத்திய அரசு. மத்திய அரசுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிர்வாகத்துறை இருக்கும், பாராளுமன்றம் இருக்கும், குடியரசுத் தலைவர், ஒன்றிய நீதித்துறை, இந்திய கணக்காளர். அப்போ ஏற்கனவே பார்ப்போம், மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது. அது விவரமாக வரும்போது பார்ப்போம். மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 5. எந்த உறுப்புன்னா 52 to 151. அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 6 எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா மாநில அரசு. இது மாநில அரசு. இப்போ ஒன்றிய அரசு பாக்குறப்போ அதுக்கப்புறம் மாநில அரசு. மாநில அரசு இருக்கும். மாநில அரசுல பாத்தீங்க அப்படின்னா பகுதி 6. இப்போ 5 மத்திய அரசு, பகுதி 6 வந்து மாநில அரசு. மாநில அரசு பாத்தீங்க அப்படின்னா 152 to 237. 152 to 237. நீங்க அப்படியே திரும்ப அதை ரீகால் பண்ணா கூட உங்களுக்கு அது சரியாக வரும். சரிங்களா? சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பகுதி 7. பகுதி 7 பகுதி 7 வந்து தற்போது செயல்பாட்டில் இல்லை. 7வது சட்டத்திருத்தம் 1956 படி நீக்கப்பட்டது. அப்போ 7வது பகுதி என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மாநில மறுசீரமைப்பு சட்டம் முன்னாடி வகுப்புல நம்ம பார்க்கலாம். அந்த சட்டத்தின்படி அந்த மாநில இந்த படிநிலைகள் அந்த மாநில அந்தஸ்துகள் நீக்கப்பட்டு அந்த 7வது பகுதி நீக்கப்பட்டது. சரி, அப்போ 7வது பகுதி முக்கியமானது. 7வது பகுதியை நீக்கிய சட்ட திருத்தம் அப்படின்னா 7வது சட்டம் அதுல இருக்கு. ஆன்சர் படிக்க வேண்டாம். 7வது பகுதியை நீக்கிய சட்ட திருத்தம், மன்னிக்கும், 7வது பகுதியை நீக்கிய சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படி 1956. அதுல இருக்கு அழகா. 7வது பகுதியை நீக்கிய சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956.
சரிங்களா. அடுத்து பகுதி 8. பகுதி 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள். பகுதி 8 எதை சொல்லுங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதி. யூனியன் பிரதேசம் ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு, 7 நீக்கப்பட்டது, 8 யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள். நம்ம யூனியன் பிரதேசம் நம்ம அருகாமையில் உள்ள பாண்டிச்சேரியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு படுத்திக்கலாம். அப்புறம் மத்திய ஆட்சி பகுதினா இந்தியாவுடைய தேசிய தலைநகரம் டெல்லி. அந்த டெல்லி இருக்கு இல்லையா, அந்த டெல்லி தான் அந்த மத்திய ஆட்சி பகுதி. மத்திய ஆட்சி பகுதி. அப்போ அது அழகாக இருக்கும். மத்திய அரசு, மாநில அரசு, அதற்கு பிறகு நிர்வாகத்தில் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். சரிங்களா. அப்போ 8வது பகுதி யூனியன் பிரதேசம் மற்றும் மத்திய ஆட்சி பகுதி. இந்தியாவில் தற்போது இருக்க யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கையும் 8. அந்த யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதியும் 8. ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பஞ்சாயத்து. இது பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 9. சரிங்களா. எந்த உறுப்பு டு எந்த உறுப்புனா 243 டு 243 அந்த உறுப்புகளோட நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்க. முதல்ல பகுதியை நம்ம அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அது சரி. சரிங்க. பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 9. எந்த உறுப்பு டு எந்த உறுப்புனா 243 டு 243. சரிங்களா. இந்த பகுதி 9 வந்து அரசியலமைப்பின் தொடக்கத்துல இருந்திருக்காரு. பகுதி 9 இருக்கு. இந்த மேட்டர் விஷயம் வேற விஷயம் இருந்திருக்கும். இந்த விஷயத்தை ரீஃபில் படிக்கும். 73வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு இந்த பஞ்சாயத்து என்பது இந்திய அரசியலமைப்பில் 9வது பகுதியாக சேர்க்கப்பட்டது. சரிங்களா சார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9A. 9A நல்லா சொல்லியிருக்கிறேன். பொதுவாக அப்படி சொல்லியிருக்கிறேன். ஏ என்றாலும் என்ன பொருள்னா இந்திய அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்டது. அவ்வளவுதான். 9A எதை பற்றி சொல்லுங்கன்னா நகராட்சி. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 74வது சட்ட திருத்தம் 1992. இதே விஷயத்தை நம்ம அட்டவணையிலே பார்ப்போம். இதே விஷயத்தை அங்க சொல்லியிருக்கோம். சரிங்களா. 9B எதை பற்றி சொல்லுங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள். இந்த கூட்டுறவு சங்கங்கள் எந்த சட்டத்திட்டத்தின்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 97வது சட்டத்திட்டம் 2011. இது ஒரு டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். கடந்த மாதிரி குரூப்களோட கேட்டிருக்காங்க. சரிங்க. இதுதான் இந்த விஷயம். இதுல திரும்ப பார்த்துக்கணும். 9ல பாத்தீங்கன்னா 9 வெறுமனே 9 மட்டும் பஞ்சாயத்து, 9A நகராட்சி, 9B கூட்டுறவு அமைப்புகள். எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ல அடிப்படைக்குள்ள 10, 9, 7, 8 எல்லாம் இருக்கவே இருக்காது. ரோமன் லெட்டர் தான் இருக்கும். சரிங்களா. ரோமன் லெட்டர் தான் இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்ங்கிற நோக்கத்தின் அடிப்படையில இந்த 8, 9ங்கிற போட்டு. சரிங்களா. எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்கள் கொஸ்டின்ல இருக்காது. இந்த ரோமன் லெட்டர் தான் இருக்கும். ரொம்ப கவனமா உங்களுக்கு எளிமையான புரிதலுக்காக அதை சொல்லிருக்கோம். சரிங்களா. சரி. அடுத்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 10. பட்டியல் வரையிடங்களும் பழங்குடியின வரைபடங்களும். சரிங்களா. அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருடைய வாழ்விடங்களை பற்றி சொல்லக்கூடிய அவங்களுடைய இந்தியா முழுவதும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினுடைய வரைவிடங்கள், அதாவது வாழக்கூடிய பகுதிகள், அவங்களுடைய நன்மை தீமைகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், திட்டங்கள், அவங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் பகுதி 10. சரிங்களா. அப்புறம் மத்திய மாநில அரசின் உறவுகள். சரிங்களா. ஒன்றியத்திற்கும் மாநிலங்களுக்கும் உள்ள உறவுகள். எளிமையா மத்திய மாநில அரசின் உறவுகள். சில பிளஸ் இந்த டீ கோட் வார்த்தையா இருந்த மத்திய மாநில அரசின் உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 11. சரிங்களா. உறவு 11. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு உறவு முறையில் அது நல்லா இருக்கும். சரிங்க. அப்படியே சேமா 11 மத்திய மாநில அரசின் உறவுகள் பிளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. 11 மத்திய மாநில அரசின் உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 11. சரிங்களா. எந்த உறுப்பு டு எந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
நம்ம 245 to 263 மன்னிக்கவும் 263 வரைக்கும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 12 பகுதி 12 அப்படின்னா நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் உரிமையான வழக்குகளை பற்றி சொல்லும் சரிங்களா. அதாவது எப்படின்னா நம்ம இந்திய திருநாடு வேறு வெளிநாட்டுகளுடைய நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வியாபாரம் ரீதியாக, வணிக ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்வாங்களோ அதை பற்றி சொல்லக்கூடியது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து வேற நாட்டு கூட வியாபாரம் பார்க்கும். ஒரு சில பொருட்கள் வந்து இந்தியாவில இருந்து வணிகம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, இறக்குமதி பொருட்களும் செய்யப்படுகிறது. எதன் அடிப்படையில் அந்த வணிகங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல பகுதி 12 தான் சரிங்களா. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க மாதிரி கூட கருத்துக்களை எடுத்து வச்சுக்கோம் சரிங்களா. அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா பகுதி 13 என்னன்னா இந்திய ஆட்சி நிலவரைக்குள் வணிகம் மற்றும் தொடர்பான உறவுகள் சரிங்களா. இந்திய நிலவரைக்குள், அதாவது இந்தியாவினுடைய எல்லை வரையறைக்குள் வணிகம் மேற்கொள்வதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து 13. நான் என்ன சொல்லியிருக்கோம், அது வெளிநாட்டு மாப்பிள்ள, இது உள்நாட்டு மாப்பிள்ள வச்சு. இன்னும் எளிமையாக சொன்னோம்னா வெளிநாட்டு வியாபாரங்கள், நிதி, சொத்து அந்த கான்டாக்ட் பண்ணக்கூடியது வந்து பகுதி 12. 13 வந்து இந்திய நில எல்லை வரைக்குள், இந்தியாவினுடைய எல்லைக்குள் வணிகம், வியாபாரம் போன்ற அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்காரா இருப்போம், கேரளால போய் ஒரு கடை வச்சிருப்போம், கேரளாக்காரங்க இருப்பாங்க, தமிழ்நாட்டுல வந்து ஒரு டீ கடை ஏதாவது வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மும்பை அந்த மாதிரி சைடு போய் அந்த இட்லி கடை வியாபாரம் அந்த மாதிரி சொந்த பிசினஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்கங்க துணிகள் வாங்கி வந்து இங்கெல்லாம் அதை விற்பாங்க. அந்த மாதிரி வியாபாரங்களும் நம்ம விஷயத்துல இதுல இருக்கு சரிங்க. இதுதான் நம்ம அதை பாக்குறோம். அடுத்து அப்படி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து பகுதி 14 சரிங்களா. பகுதி 14 சரிங்க. மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 14. அது சார் மத்திய மாநில அரசு, அப்ப மத்திய அரசு தான் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அந்த மாதிரி ஆர்ஆர்பி, அப்புறம் ஆர்ஆர்சி, ரயில்வே, அந்த மாதிரி போர்டுகள் எக்ஸாம் அந்த தேர்வு ஆட்கள் எடுக்கக்கூடிய பட்டியல் அந்த வாரியங்களும் இருக்கு. நம்ம தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அது இருக்கு. இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 14. இதை எப்படி சார் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதுல 1-4 ஒரு வேலைக்கு போனாதான் 4 பேர் மதிப்பான், ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா தான் 4 பேர் மதிப்பு சரிங்களா. அப்போ மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து பகுதி 14 சரிங்களா. ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் 4 பேர் நம்மள மதிப்போம். எந்த உறுப்பு எந்த உறுப்பு அப்படின்னா 308 to 323 சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 14A அப்படியே சொல்லியிருக்கு. பகுதி 14A சரிங்களா. அந்த ஏ என்றால் என்ன பொருள் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் அம்பேத்கர் அவர்கள் எழுதும்போது புதிதாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சரிங்களா. இந்த பகுதி 14A 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது சரிங்களா. இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்டது சரிங்களா. அப்போ அந்த 42வது சட்ட திருத்தத்தின் போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் சரிங்களா. அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் நம்ம 14A. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல். அடுத்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் சரி. தேர்தல் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. தேர்தல் ஆணையம் அப்படின்னு தேர்தல் ஆணையம், மத்திய இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், அந்த மாதிரி விஷயம் நிறைய நமது உள்ள பார்க்கும்போது தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. இதுல பொதுவாகவே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும். அதுலயே ஆன்சர் இருக்கு, எதையுமே படிக்க வேண்டும். 5-1-15 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆன்சர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும். அப்போ தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. எந்த உறுப்பு எந்த உறுப்பு அப்படின்னா 324 to 329. 324 to 329 சரிங்களா. அடுத்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி
பகுதி 16. பகுதி 16 சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பான சட்ட வகைமுறைகள். சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வகைமுறைகள் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள், அந்த மக்களையும் வாழ்வில் முன்னேற்ற, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்ற அவங்களுக்கும் சிறப்பு சட்டங்கள் ஏற்றலாம் அப்படின்னு சொல்ல வழிவகை சொல்லக்கூடிய 16. ஏற்கனவே சொல்லுவோம் 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 பெற்று பெருவாழ்வு தான் இடஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் நம்ம அந்த விஷயங்கள் அது கிடைக்கும். சரிங்களா? அப்போ பகுதி 16 சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பான சட்ட வகைகள். எந்த உறுப்பு எந்த உறுப்புனா 330 to 342. சரிங்களா? அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா பகுதி 17. பகுதி 17. சரிங்களா? பகுதி 17 எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா அரசு அலுவல் மொழிகளை பற்றி சொல்லும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம அட்டவணையில பார்த்துப்போம். அட்டவணைகளை பற்றி சொல்லக்கூடிய மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 8, மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 17. சரிங்களா? இந்த 17 எப்போ நீ நம்ம நல்லவன் தான், அந்த வாயிலே வாய் தான் அந்த பிரச்சனை எழுப்பிக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக வாய்மை இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம நாவடக்கம் ரொம்ப அவசியம். மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 17. பகுதி 17. சரிங்களா? 17 எந்த உறுப்புனா 343 to 351. சரிங்களா? இதுல நிறைய மொழிகள் ஒரு கருத்தை நம்ம பரிமாறனாலே மொழி ரொம்ப அவசியமா இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் மொழி, சட்டமன்றத்தின் மொழி, மத்திய அரசின் அலுவல் மொழி, மாநில அரசின் அலுவல் மொழி, தாய்மொழி வழி கல்வி, அப்புறம் நீதிமன்றத்தினுடைய மொழி இருந்தா தான் நம்ம தகவலை பரிமாற முடியும். சரிங்களா? அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பார்க்கல மொழிகள் இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னும் கிளாஸ் பார்க்கும்போது அதை நம்ம டெப்தா பார்த்துக்கலாம். சரிங்க? அடுத்து பகுதி 18 நெருக்கடி நிலை. பகுதி பகுதி 18. சரிங்க? பகுதி 18 நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலைன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 18. எந்த உறுப்பு அப்படின்னா 352 to 360. நெருக்கடி 3 வகையான நெருக்கடி இருக்கு. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. அதெல்லாம் நம்ம வகுப்புல உள்ள போக ரொம்ப டெப்தா பார்த்துக்கலாம். சரிங்க? நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 18. சரிங்க? பொதுவாகவே 18 வயசு வரைக்குமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 18 வயசு வரைக்குமே குழந்தைகளாக தான் கருதப்படும். சரிங்களா? அப்போ அந்த 18 வயசை தாண்டிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுப்புகள் வந்துடும். அந்த மாதிரி நெருக்கடி வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அது போக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே போக்சோ சட்டத்துல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும். சரிங்களா? போக்சோ சட்டம் 18 வயதுக்கு பிறகுதான் திருமணமே பண்ணணும். பெண்ணினுடைய திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. சரிங்களா? 18 வயசுக்கு இந்த 18ங்கிறது அந்த 18 அதுக்கு கீழே திருமணம் தான் பண்ணா சட்டத்தில் நம்ம போலீஸ்காரன் ஏதாவது பிடிச்சு போயிடுவாங்க அப்படியோட ஞாபகம். சரிங்களா? அப்போ நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 18. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 19. பகுதி 19. சரி, 19 என்ன சொல்லுதுன்னா பல்வகை. அது என்ன சார் பல்வகை அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கோம். அதுல சொல்லாத விஷயங்கள், புதிதாக நீக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப சமீபத்தில் நீக்கப்பட்ட விஷயங்கள், புதிதாக ஏதாவது சேர்க்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே இங்க வந்துதான் போகும். அதாவது இது சொல்ல அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, ஏற்கனவே எது இருந்துச்சு, இப்ப ஏதாவது நீக்கிருக்காங்களா, புதுசா ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, அந்த எல்லாமே தொகுப்பு, ஒரு அட்டவணை மாதிரி. இதுல என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்கும், இதுல வராத விஷயங்கள், இதுல போன விஷயங்கள், இதுல இருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பல்வகைகள் சொல்லிச்சு. பல்வகையில அதுல பொருள் இருக்கு, எல்லாம் உள்ளடக்கியதான் இந்த பகுதி 19. சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுதி 20 அரசியலமைப்பின் சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் திருத்தம் இருக்கு, நம்ம அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்க? அரசியலமைப்பின் சட்ட திருத்தம். அது என்ன சார் சட்ட திருத்தம்? சட்ட திருத்தம்னா சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் சட்ட திருத்தம். சரிங்க? இந்த சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநிலத்துல மாநில அரசும், மத்தியில மத்திய அரசும். அதுதான் சட்ட திருத்தம். சரிங்க? இப்ப நம்ம இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம், நீங்க ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம். சரிங்களா? அந்த ட்ரெஸ் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும்னா ஒரு கண்டிப்பா ஒரு ட்ரெயிலர் என்ன கேட்பாரு, ஒரு 20 ரூபா கேட்பாரு, ஒரு 20 ரூபா 30 ரூபா கேட்பாரு. நம்ம 20 ரூபா சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 20. சரிங்களா? ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கும். சரிங்களா? 368. சரிங்களா? இது நம்ம எங்க இருந்து சட்ட திருத்தம் எங்க வாங்கிருப்போம்? தென்னாப்பிரிக்கால இருந்து வாங்கிருப்போம். சரிங்களா? நம்ம அந்த பகுதி விவரமாக பார்க்கும்போது அந்த கருத்தாக்கள் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பகுதி 21 தற்காலிக மற்றும் இடைக்காலத்திற்கான மற்றும் சிறப்பு வகைகள் இருக்கும். அது எப்படின்னா
தற்காலிகமான மற்றும் இடைக்காலத்துக்கான சிறப்பு வகை. தற்காலிகமானனா இப்ப ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு பேரிடர் ஏற்படலாம், அந்த மாநிலம் வந்து வளங்கள் கம்மியாக இருக்கலாம், பொருளாதாரத்திலேயோ அதுக்கப்புறம் பண விஷயத்திலோ கல்வியிலோ ஏதாவது பின்தங்கி இருக்கலாம். அந்த மக்களும் முன்னேறணும், அவங்களும் முன்னேற்பாடு வர்றதுக்காக சிறப்பு திட்டங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் அந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்ட என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு அதிகப்படியான நிதிகள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டா கூட நம்ம மோடி அவர் வந்து நம்ம இந்த 18வது மக்களவையில ஜெயிக்கும் போது 2 மாநில அரசுகள் அதை உதவி பண்ணி தான் மத்தியில ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு. சரிங்களா? அப்போ இந்த ஆந்திரா பீகார் மாநிலங்கள்ல செய்யும் போது அவங்க நிதி அந்த கூடுதலா எங்களுக்கு ஒதுக்குங்க, எங்களுக்கு நிதி ஒதுக்குங்க, அப்ப எங்களுக்கு சிறப்பு சலுகை கொடுங்கன்னு கேட்டாங்க. அது பின்னாடி நம்ம இருப்போம். அப்போ தற்காலிக மற்றும் சிறப்பு வகைகள் 21 தான். சிறப்பு சலுகை அப்படிங்கிறோட கீவேர்டை கூட பார்த்தோம். சரிங்க. இப்ப சிறப்பு சலுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 21 வயசுல திருமணம் முடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா வச்சுக்கணும். சரிங்க. அடுத்து 22 இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற பெயர் ஜனவரி 26, 1950. சரிங்களா? முன்னர் நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் மற்றும் 1935 இந்திய அரசு சட்டங்களின்படி உள்ள விவரங்களை வந்து என்ன அப்படின்னா நீக்கம் பற்றி கூறுகிறது அப்படின்னு. அது என்ன சார் நீக்கம்? அப்ப அதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் 1951, 52 காலகட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் தேர்வு செய்யப்பட்டது. அதற்கு முன்னாடி நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அப்புறம் இந்த நம்மளுடைய நிர்வாக கட்டமைப்புகள், ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய கட்டமைப்புகள் இருக்கும்போது அது ஸ்டார்ட் பண்ணல இருந்தே ஒரு சில சட்டங்கள் செயல்பாட்டு கொண்டு அதுல தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றதை நம்ம நீக்கிருக்கோம். சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் மற்றும் 1935 மற்றும் 1947 இயற்றப்பட்ட சட்டங்கள் நீக்கம் பற்றி கூறுகிறது. சரி, அப்போ ஏதாவது நம்மளுக்கு தேவையான சட்டங்களை வச்சுட்டு தேவையில்லாத நீக்கி விட்டுரும். அப்படின்னா நம்ம நிர்வாகத்துக்கு சரியா இருக்கும். சரிங்களா? குறுந்தலை அது மாதிரி இதுல விஷயங்கள் சொல்லும். இதுதான் நம்ம பகுதி. சரிங்களா? அப்போ பகுதியை பத்தி நம்ம ஓவராலா நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுதி வந்து தற்போது 25 இருக்கு. தற்போது 25 இருக்கு. தொடக்கத்துல எத்தனை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 22 இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அம்பேத்கர் அவர்கள் எழுதும்போது 22 இருந்துச்சு. தற்போது 25 இருக்கு. சரிங்களா? நம்ம புதிதாக சேர்க்கப்பட்டது 4 விஷயங்களை பார்த்தோம். பகுதி 4A, 9A, 9B, 14A. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே 22 இருந்துச்சு, புதுசா 4 சேர்த்துருக்காங்க. அப்படின்னா 26,000. சார் என்ன சார் 25 சொல்றீங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு பகுதியை நீக்கிருக்கோம். சரிங்களா? 7வது பகுதி 7வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1956 நீக்கப்பட்டிருக்கு. சரிங்க. இப்படி கூட கேட்போம். எப்படி பாத்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தத்தின் 7வது பகுதி நீக்கிய இந்திய பிரதமர் யார்? அவர் நீக்கம் செய்யப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? நீக்கியவர் யார்? நீக்கியது வந்து பொதுவாக ஒரு சட்டத்தை இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அந்த வேலையை செய்ய முடியும். நீக்கும் போது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு. அந்த மாதிரி அப்ளேடான கொஸ்டின் கேட்க. சரிங்க சார் 22 தொடக்கத்துல 22 இருந்துச்சு, இப்ப 4 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேர்த்திருக்காங்க. அப்ப கவுண்டிங் 26 தானே வரணும், நீங்க 25 சொல்றீங்கன்னு நீங்க கேட்கணும். அப்போ ஒரு பகுதியில நீக்கிறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7வது பகுதி நீக்கிது. அப்ப 1 மைனஸ் ஆயிடுச்சு. 1 மைனஸ் ஆயிடுச்சு. சோ 25. ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும். பகுதிகளின் எண்ணிக்கை தற்போது 25, அரசியலமைப்பு தொடக்கத்தில் 22, புதிதாக சேர்க்கப்பட்டது 4. சரிங்களா? 1 நீக்கப்பட்டது, அதனால 25 வந்திருக்கு. இதுதான் பகுதிகள் பத்தி பொதுவான விஷயங்கள். முதல்ல நம்ம அரசியலமைப்பு எப்படி படிச்சிருக்கோம்னா பகுதிகள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 25 பகுதிகள் உள்ளடக்கம் தான் அரசியலமைப்பு. இதை ஒவ்வொரு பகுதியாக நம்ம விவரமாக பார்த்துட்டாலே அரசியலமைப்பு முழுவதாக நிறைவு பெற்றுள்ளது. சரிங்களா? பகுதி என்பதை கண்டிப்பாக நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடகடன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் 1வது பகுதி வந்து நிலவரப்படைகளை பற்றி சொல்லணும். 2வது பகுதி வந்து குடியுரிமை. 3வது பகுதி பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். 4வது பகுதி எப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். 4A வந்து கடமைகள். பகுதி 5 மத்திய அரசு, பகுதி 6 மாநில அரசு, 7 நீக்கப்பட்டது, 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள், 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி அதாவது உள்ளாட்சி நிர்வாகம், 9A அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து வணிகம், 9A வந்து நகராட்சி, 9B வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள், 10 வந்துன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினுடைய பரப்பிடங்களை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 11 வந்து மத்திய மாநில அரசின் உறவுகள், 12 வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிர்வாகம், நிதி, சொத்து ஒப்பந்தங்கள், அந்த வணிக நடவடிக்கை பற்றி சொல்லக்கூடியது. 13 வந்து உள்நாட்டு இந்திய பரப்பள்ளிக்குள் விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 14 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசு பணியாளர் தேர்வாணையை பற்றி சொல்லுவோம். மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா UPSC, TNPSC பற்றி சொல்லக்கூடியது. 15 தேர்தல், 16 இடஒதுக்கீடுகள் பற்றி சொல்லக்கூடியது, 17 மொழி,
18 நெருக்கடி நிலைகள், 19 அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வகை முறைகள் இருக்கும், 20 சட்ட திருத்தம், 21 சிறப்பு சலுகைகள் பற்றி சொல்லும், 22 வந்து நம்ம அரசியலமைப்பு தொடக்கத்தில் இருந்த ஒரு சில விஷயங்கள் தேவையானதை மட்டும் வைத்துக் கொண்டு வந்து நம்ம நீக்கி விட்டோம். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எளிமையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கே அரசியலமைப்பு சரியாகுது.